அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாக வாய்ப்பில்லை. சென்னை தேனாம்பேட்டையில் மேலே மேம்பாலம், பூமிக்கு அடியில் மெட்ரோ நிலையம் நவீன தொழில்நுட்பத்தில் எப்படி சாத்தியமாகிறது என வீடியோ வெளியீடு. கருணை அடிப்படையில் இனி 3 ஆண்டுகளுக்குள் பணி. மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்யவும் அரசாணை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 664 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரிய பிரமோத்குமாரின் மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் வெளியான கேப்டன் பிரபாகரன் படத்தை கடலூரில் பார்த்த பிரேமலதா. விஜயகாந்த் காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்டார். கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வார விடுமுறை. சுழற்சி முறையில் வழங்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுலாம் ஒன்றும் மாற்றம். ஒருத்தரை தவறா எப்படி ஒரு கூட பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது. அது அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியவில்லை என்று விஜய் பேச்சு. விஜய் அறியாமையில் பேசுவதாகவும் திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளியில் சுங்க கட்டணம் வசூலித்ததற்கு எதிர்ப்பு. தாவேக மாநாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய தொண்டர்கள் மறியல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. குளிப்பதற்கு நீடிக்கும் தடை. கூவத்தூரில் நாளை நடைபெறவிருந்த அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு வழக்கு. மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் பிடிக்கப்பட்ட தெருநாய்களை கருத்தடை செய்த பின்னர் விடுவிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பொது இடங்களில் உணவளிக்க கூடாது என கட்டுப்பாடு. அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி.
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாக வாய்ப்பில்லை. சென்னை தேனாம்பேட்டையில் மேலே மேம்பாலம், பூமிக்கு அடியில் மெட்ரோ நிலையம் நவீன தொழில்நுட்பத்தில் எப்படி சாத்தியமாகிறது என வீடியோ வெளியீடு. கருணை அடிப்படையில் இனி 3 ஆண்டுகளுக்குள் பணி. மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்யவும் அரசாணை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 664 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரிய பிரமோத்குமாரின் மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் வெளியான கேப்டன் பிரபாகரன் படத்தை கடலூரில் பார்த்த பிரேமலதா. விஜயகாந்த் காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்டார். கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வார விடுமுறை. சுழற்சி முறையில் வழங்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுலாம் ஒன்றும் மாற்றம். ஒருத்தரை வந்து தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது. அது அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியவில்லை என்று விஜய் பேச்சு. விஜய் அறியாமையில் பேசுவதாகவும் திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளியில் சுங்க கட்டணம் வசூலித்ததற்கு எதிர்ப்பு. தாவேக மாநாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பிய தொண்டர்கள் மறியல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. குளிப்பதற்கு நீடிக்கும் தடை. கூவத்தூரில் நாளை நடைபெறவிருந்த அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு வழக்கு. மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் பிடிக்கப்பட்ட தெருநாய்களை கருத்தடை செய்த பின்னர் விடுவிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பொது இடங்களில் உணவளிக்க கூடாது என கட்டுப்பாடு.